அடுத்ததாக மத்திய அரசு தரப்பிலிருந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இதுல தமிழ்நாட்டிலேயும் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில உளவுத்துறையில இருக்கிற வேலைவாய்ப்பு இதற்கு 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும். என்ன பணி அப்படின்னா பாதுகாப்பு உதவியாளர், அதாவது செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஓட்டுநர். மொத்தமாக 455 பணியிடங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு ஜோன்லையும் எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்றது தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் சென்னையில மட்டும் 11 இடங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அடிப்படை ஊதியம் என்பது நான் முதலில் சொன்ன தொகை. அதற்கு பிறகு மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த 69,000 ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும். ஓட்டுநர் உரிமம் நிச்சயமாக இருக்கணும். அது அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இலகுரக வாகனங்கள், அதற்கான ஓட்டுநர் உரிமம் இருந்தாலே போதுமானது. வாகன சரிபார்ப்பு, அதாவது ஒரு மெக்கானிசம், வாகனத்தோட மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை சின்ன பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் அதை சரிபார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓராண்டு அனுபவம் ஓட்டுநராக இருந்திருக்கணும் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி எந்த மாநிலத்திலிருந்து, இப்போ நான் சென்னை அப்படின்னு குறிப்பிட்டேன் இல்லையா, அப்படியாக இருந்தால் அங்கே டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது குடியிருப்பு சான்று அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினராக இருந்தால் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27 வயது. ஒருவேளை எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் 5 ஆண்டுகள் வரைக்கும் வயது வரம்புல தளர்வு இருக்கு. ஓபிசி பிரிவை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 நிலை இருக்கு. முதல் நிலையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வாக நடத்தப்படும். அது ஆன்லைன் வழியில நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கால் மதிப்பெண் நெகட்டிவ் மார்க் இந்த தேர்வில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் நிலையை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் டெஸ்ட், உங்களுக்கு வாகனத்தை ஓட்ட தெரிஞ்சிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த நேர்முக தேர்வு மாதிரி, அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னு சொல்லலாமே, அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 நிலைகள்லையும் நீங்கள் என்ன மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் மெரிட் லிஸ்ட்டை தயார் பண்ணி ஆட்களை தேர்வு செய்வாங்க. விண்ணப்ப அவகாசம் செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை. விண்ணப்ப இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் www.mha.gov.in அல்லது www.ncs.gov.in இந்த 2 இணையதளங்கள் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கிறதுக்கு முடியும். அடுத்ததாக நாம பார்க்கறது